சில பேர் வந்து என்னோட டீம்ல வந்து கேக்குறீங்க, எதுக்கு எதிர்கட்சியை கூட நீங்க மற்றவை லிஸ்ட்ல போட்டுட்டு மற்றவையில இருந்த கட்சியை இழுத்து போட்டு சாத்துறீங்களா? என்ன ரீசன் கேக்குறீங்க இல்லையா? அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இவனுங்களுக்கு குறப்பிரசவத்துல பிறந்த மாதிரி குற மூளை, குற மனசு, அடுத்தவங்க நல்லா இருந்தா பொறுக்காது, அடுத்தவங்க வாழ பொறுக்காது. ஒரு பேர் இப்படி இனம், மொழி, உணர்வு, தமிழ் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவானுங்க. காலங்காலமா ஒரு 16 வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுலதான் இந்த கடந்த தேர்தல் அப்போ ஒரு 16 லட்சம் பேர் ஓடி போயிட்டாங்க. இவனுங்க வந்து நம்ம நம்பின மாதிரியோ இல்ல நம்ம நம்பிக்கைக்குரிய ஆளே கிடையாது, இவனுங்க ஒரு ஃப்ராட் கொடுத்து சொல்லி ஓடிட்டானுங்க. இன்னும் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு மைண்ட்ல ஒரு வேலை தப்பான டெசிஷன் எடுத்துட்டு இருக்குமோன்னு தோணுது. ஆனா ஒரு 10% எப்படி இருக்குன்னா, இன்னும் இதுதான் கரெக்ட், இவங்க கண்டிப்பா இந்த ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க, இதுக்கடுத்து மேபி பிஎம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு கற்பனை கோட்டையில வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனநோயாளிங்க. ஒரு ஊர்ல இருக்க மக்கள் தனக்கு ஒரு கஷ்டம், அது தண்ணி பிரச்சனையா இருக்கலாம், ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், மின்சாரம் இல்லைன்னு சொல்லலாம், அது இத்தனை வருஷமா இருக்க ஒரு பிரச்சனை தான். இப்ப இல்லைன்னு சொல்லி வந்து கமெண்ட் போட்டு கண்டிப்பா இது வந்து ஒரு ஹையர் அபிஷியல்ஸ் கண்ணுக்கு போயிட்டு நம்மளுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த கேம்ப் முட்டைங்க அது கீழே போய் போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தெரியும். கேட்டுக்கிட்ட முட்டாங்களா இத்தனை வருஷமும் அவங்க பாதிப்புலதான் இருந்தாங்க. சரியா? மென்டல் கம்யூனிட்டி போல அது கீழே போய் அவ்வளவு பேரும் ஒரே மாதிரி போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போதுதான் தெரியும். உங்களுக்கு பேரி வந்து சாக்க மாட்டீங்களாடா? ஏண்டா பேரியில போறவங்களா? அறிவுகிட்ட முட்டா ஜென்மங்களா? அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு கஷ்டம் இப்ப நம்மளா இருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு மக்கள் கஷ்டம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சக மனுஷரா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, அந்த மக்களுக்கான தேவை யாராவது நிவர்த்தி பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? அது வந்து ஒரு ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, கட்சியை கடந்து எந்த மக்களுக்கும் கடைசி நிலையில இருக்க ஒரு விளிம்புல இருக்க ஒரு மக்களும் கூட சந்தோஷமா இருக்கணும். நம்மளோட தலைவர் சிஎம் விஜய் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆட்சி எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கு ஓட்டே போடாதவங்களுக்கும் சேர்த்து செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கும்னு சொல்லி தான் ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாத இருக்கவங்களுக்கு கூட அந்த ஒரு பிரச்சனை நிவர்த்தி செய்யப்பட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்றது தான் நம்மளோடது. ஆனா இந்த கேனையனுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். தூத்துக்குடியில இருக்க மக்கள் கிட்ட அந்த இடத்துக்கிட்ட இருக்க உப்பளத்தெல்லாம் அழிச்சிட்டு கப்பல் கட்டும் தளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது நடந்த விஷயம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர்லயே டிஎம்கே சைன் பண்ணியாச்சு. அதுக்கான ப்ரூஃபே நான் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன். இது செப்டம்பர் 2025ல நடந்த ஒரு விஷயம். இது அப்படின்னா டிஎம்கே ஆட்சியில் நடந்திருக்கிறது. ஆனா இவங்க எப்படி மடைமாற்றம் பண்றாங்கன்னு மட்டும் பாரு. வெறுப்பு அரசியல வன்மத்தை மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைன்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காங்க? அதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்து நின்னுட்டா அதுக்கு கீழே வன்மம் முடிச்ச வைத்தறிச்சல் பிடிச்ச நாய்ங்க என்னெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இவனுக்கு எல்லாமே என்டிகே. நல்லா பாத்துக்கோங்க மக்களே, நல்லா பாத்துக்கோங்க. இது ஃபுல்லாவே என்டிகே தான்.